நன்றி. ஜெய்ஹிந்த். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த பெரிய நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் தவிடு தவிடுனா என்னது? எதுக்கும் உதவாதான். அதான் இது அது வந்து இப்போ எதுக்கும் உதவும். தவிடு மாதிரி இப்போ நிறைய விற்கிறாங்க விவசாயத்து உதவுது. ஓகே. ஆனா இதுல நிறைய உதவுற மாதிரி தயாரிச்சு செஞ்சுருக்காரு. ரொம்ப அவர் சொன்னாரு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னாரு. ஃபேமிலி வந்து இல்லை அப்புறம் ஃபேமிலி விட்டு வந்திருக்காரு. ஓகே, அவருக்கு வாழ்த்துக்கள். நல்லா வாங்குது. நிறைய வரணும். பகவதி பாலா இருக்காரு. படம் கன்ஃபார்ம் ரிலீஸ். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க சார். 10,000 பேருக்கு மேல அறிமுகப்படுத்திருக்காரு. உண்மையில அவர் தான் சார் ஹீரோ, உண்மையான ஹீரோ, விஜய் ஹீரோ. அவர் அந்த மியூசிக் டைரக்டர் அப்புறம் மெக்கானிக்காரு நிறைய சொன்னாரு. ஓகே, அதுக்கு ஜீவா சார் அவர் வந்து நாளைய ரஜினியா வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் 40 வயசுக்கு மேலதான் வந்தாரு. 36 வயசு. விக்ரம் சார் நிறைய பேர் சொல்லலாம். விஜய் சேதுபதி சார் நிறைய பேர் சொல்லலாம். இது மாதிரி இது வந்து ஒரு பெரிய எதிர்காலம். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் அதுல கலந்துட்டு எந்த இதை எதிர்பார்க்காம கலந்துக்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர், நல்லா இருக்கணும். அது மாதிரி சவுந்தர் சார் மேல எல்லா படமும் ரிலீஸ் ஆகணும். எல்லாருக்கும் அவருக்காக சம்பந்தமே இருக்காது. அவருக்கு கேட்டா போதும். அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவர் தூங்க மாட்டார். சொன்னவங்க தூக்கிடுவாங்க. விதை தூங்கிடுவான், விதை தூங்காதுல்ல, அது மாதிரி தான் இவர் தூங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவரும் இருக்கணும். இப்போ வந்து கிரீஷ் சார் அவர் வந்து இப்போ ஒரு படம் திரும்பி பாருன்னு படம் எடுத்து அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டா போயிட்டு இருக்கு. அது ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவாரு. அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ண இப்ராஹிம், 3வது படம் இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு புது கதையை அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கணும்னு தெரியும், மற்றவருக்கு பெரிதா தெரியல. ஆனா அது உண்மை. அந்த உண்மையான கதையை எடுத்திருக்காரு. தம்பி நீங்க திரும்பி பார்ட் 2 எடுங்க. இல்ல நல்லா இருக்கும், உண்மையாவே அது நல்லா இருக்கும். அதை எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் இதுல நடிச்ச ஹீரோயின் கேட்டேன், என்னங்க ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் நல்லா பண்ணீங்க? நல்லா பண்ணேன் சார். நாங்க உண்மையாவா பண்ணீங்க அப்படின்னா, ஐயோ நடிச்சேங்க அப்படின்னாங்க. நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு குறைச்சிங்க, எக்ஸசைஸ் பண்ணி. அதே மாதிரி அவங்க சோபிகா கன்னியாகுமரின்னு வந்திருக்காங்க. நாங்களும் அது பக்கத்துல தான் வந்திருக்கோம். நாங்கள் தூத்துக்குள்ள இருந்தோம், நீங்க அந்த பக்கம் வந்துருக்கோம். அவ்வளவுதான். ஓகே. அதே மாதிரி எங்க அக்கா அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதுல ப்ரொடியூசர் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அவரு ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படி நடிச்சிருப்பாருன்னு தெரியல. உண்மையில நானும் மிரண்டேன். கேட்டேன், என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப நல்லா சார், உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கீங்க, உண்மையா நல்லா நடிச்சிருக்கீங்க. அதில் ஃபைட் மாஸ்டர் நல்லா பண்ணிருந்தாரு, டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணிருந்தாரு. இந்த தம்பி புதுசா நடிச்சது டைரக்டருக்கு பாராட்டு. குறிப்பா வந்து விஜயமல்லியன் பாராட்டணும். விஜயமல்லியன் ஒரு நிகழ்ச்சியை அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காரு. அவர் சால்வ போடல. அவருக்கு வந்து நம்ம ஏன்னா அவரு சைலண்டா உட்காந்துருக்காரா, வயசாயிடுச்சுன்னு பார்த்தேன். ஆனா உங்களுக்கு சின்ன வயசு வாங்க அப்படியா? இல்ல காயத்ரி மேடம் நல்லா பேசணும். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், என்ன சினிமாக்காரன் வந்துட்டேன், இந்த தண்ணி அடிக்கிறேன்னா சீன் ஒரு படம் ஓடுறது இல்லை, நம்ம மக்களை கெடுக்குது. தண்ணி அடிச்சாதான் படம் ஓடணுங்கிறது எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம், தண்ணி அடிச்சாதான் சரி. அது வந்து நம்ம மக்கள் பாக்குறதுக்கு ஒரு தண்ணி அடிக்கணும், அடிச்சாதான் ஜீரோ ஆயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது வந்து வர்ற குழந்தைங்களுக்கு, நம்ம தலைமுறைக்கு அது சரியா இருமா எனக்கு தெரியல. எனக்கு கூட ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டேன், கன்ஃபார்ம் எடுத்து தண்ணி அடிக்கலாங்க வேண்டாங்க சொல்லி, என்ன காசு கொடுத்து நான் கொடுங்க, இல்லை நஷ்டம் வேணாலும் கொடுங்க, நான் வந்துட்டே இருக்கேன். என்ன பொருத்தம் இல்லை, நம்ம நாடு நல்லா இருக்கு, நம்ம மக்கள் நல்லா இருக்கு, ஒவ்வொரு குடும்பம் நல்லா. அதுக்காக நீங்க வச்சுட்டீங்க சார். இனி வர்ற காலத்துல உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், நிச்சயமா இந்த தண்ணி அடிக்கிறது சீனே வேணாம் இருக்குது, எல்லாம் உடம்பு கட்டுறது. இன்னைக்கு தமிழக முதலமைச்சரே சொல்றாரு, தயவு செஞ்சு தண்ணி அடிக்காதீங்க. அது ஒவ்வொரு இதுலயும் டிவி சொல்றா, எல்லாருமே அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தப்பா நினைச்சுக்காங்க. ஏன்னா நான் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணேன், உங்ககிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கேட்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம குடும்பத்துல வந்து எல்லாரையும் பார்த்து
அதனால சொல்றேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம அம்மா தான் தெய்வம், நம்ம மண்ணு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை யாரும் மறக்காதீங்க. புரட்சியில் ஒரு எம்ஜிஆர் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இல்லாம உலகத்துல எதுவுமே இல்லைன்னு. அந்த அம்மாங்கிறது பெண் அனைவருமே நமக்கு அம்மா. அந்த அம்மாவை யாரும் மறக்காதீங்க, அவங்கள மதிங்க. அது மாதிரி தந்தையும் மதிங்க, தாயும் தந்தையும் மதிங்க. இன்னைக்கு கூட ஒரு இதுல படிச்சேன், சைனாவில் எழுதிட்டாங்க, உலகத்திலேயே இந்தியானா பிறக்கிறது புண்ணியம் அப்படின்றாங்க. இந்தியானா பிறகு தமிழ்னா பிறகு அதை விட பெரிய புண்ணியம். அந்த தமிழ்நாட்டுல நம்ம தமிழனா பிறக்கிறது மிகப்பெரிய வெற்றி. இந்த அதான் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. மதுரை தமிழ்னா எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த மாதிரி மதுரையிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த தமிழனா பிறந்தது நானும் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வென்றே தீருவான். நன்றி.